மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் வகையில் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக சென்னை மெரினா கடற்கரைக்கு ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக 5.6 கோடி ரூபாய் செலவில் இங்கு பல்வேறு கட்டமைப்புகள் சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்காக நடைபாதை, சைக்கிள் தடங்கள், விளையாட்டு பகுதி, கண்காணிப்பு கோபுரம், 360 டிகிரியிலும் சுழலக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் திறந்த வெளியில் உடற்பயிற்சி கூடம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்களும் நிறுவப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆங்காங்கே செடிகளும் நடப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூங்கிலால் தயாரிக்கப்பட்ட நிழல் தரக்கூடிய கூரைகள், ஓய்வு நாற்காலிகள், குப்பை தொட்டிகள் மற்றும் சோஃபாக்களையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் அம்சமாக குறிப்பாக அனைவரும் இந்த கடல் அலையை நேரடியாக முகத்துவாரத்துக்கு சென்று காணும் வகையில் கூடுதல் அம்சமாக மேலும் ஒரு சிறப்பு அம்சத்தை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சி கடற்கரைக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இங்கு சர்க்கரை நாற்காலி மூலமாக மேட்டு, அதாவது நவீன நடைபாதை உருவாக்கப்பட்டுள்ளது. போர்ட்டோ மேட் எனப்படக்கூடிய கிட்டத்தட்ட 526 மீட்டருக்கு கடற்கரை பகுதி முழுவதுமாக, மணல் பரப்பு முழுவதுமாக முகத்துவாரம் வரை இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் மற்றும் உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக மெரினா கடற்கரை பகுதிக்கு சென்று அங்குள்ள கடல் அழகை ரசிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இந்த வாகனத்தை பயன்படுத்துகிறார். இந்த வாகனம் அவருக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நேரடியாக கேட்போம். அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வண்டியில் போகிறது எப்படி இருக்குதுமா? நல்லா தான் இருக்குது. என் பேர் ராதா. உங்களுக்கு உடம்பு என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கால் வலி, நடக்க முடியல. அதுக்கோசம் இப்படி செல்வாக்கா ஒரு வண்டி இருந்தால் நல்லது தான். நீங்கள் நேரடியாக கடல் அழகு உள்ளே போய் பார்க்க முடியுதா அலைய? முன்ன போனோம், இப்போ போக முடியல. இப்போ இந்த வண்டினால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகலாம், இப்போல்லாம் இந்த வண்டியில் உக்காந்து போய் அழகாக பார்த்துட்டு வரலாம். சூப்பர்மா. இந்த நவீன சக்கர நாற்காலியை பொறுத்தவரை 4 பக்கமும் பலூன் போன்று வீல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் எளிமையாக இந்த மேட் மூலமாக கடலின் முகத்துவாரத்துக்கு சென்று பொதுமக்கள் கடல் அழகை ரசிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் இந்த நடைபாதையை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் புஷ்பராஜுடன் ராமச்சந்திரன்.